கோவாலு இன்றைக்கி இன்னொரு நாள் மிக முக்கிய நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அது என்னன்னு தெரியுமா கோவாலு? அண்ணன், உலகம் முழுவதும் நீர் நில வாழ் உயிரினங்கள் வேகமாக அழிந்து வருவதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தவளைகளை காக்கும் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறதுன்னு. அருமை கோவாலு, அருமை அருமை அருமை. இந்த பதில் நான் எதிர்பார்க்கல உங்ககிட்டேருந்து. இல்லைண்ணே, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு சொன்னீங்க. அதனால் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா தகவலையும் பார்த்துட்டேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி. அருமை, இதை கடைபிடிச்சிக்க. அதாவது கோவாலு, தவளைகளுடைய வாழ்விடங்கள் அழிந்து மேற்கொண்டு அதை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கோசரம் உலகளாவிய அளவில் நிகழ்வுகள், மறுசீரமைப்பு திட்டங்கள், கல்வி பட்டறைகள்னு நிலநீர் வாழ் உயிரினங்கள் குறித்த கல்வி பாதுகாப்பு உலகம் முழுக்க மிக முக்கிய தினமாக இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அருமண்ண, இரு வாழ்விகளின் அழிவு நெருக்கடியை பொது அறிவாக மாற்றுவது, கல்வி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல் அல்லது அவற்றில் கலந்து கொள்ளுதல், ஈரநிலங்களை உருவாக்குதல் அல்லது மீட்டெடுத்தல் மற்றும் வாழ்விட பாதுகாப்பை ஊக்குவித்தல், இதெல்லாம் நடக்குது. 1909ஆம் ஆண்டு 60க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க. பள்ளி உரைகள், தவளை நடைகள், கலை போட்டிகள்லாம் நடந்துச்சு. தவளையை காப்பாற்றுங்கள், சேவ் த ஃப்ராக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு நடத்துது. சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தோட முக்கியமான குறிகாட்டியாக தவளைகள் விளங்குது. வாழ்விட இழப்பு, வளர்ச்சி திட்டங்களுக்கான ஈரநிலங்கள் நிரப்பப்படுதல், மாசுபாடு மற்றும் நோய் ஆகியவற்றால் உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அசைவ உணவு சங்கிலில் இன்றியமையாத இணைப்புகளாக செயல்படுகின்றன. அதாவது தவளையை பற்றி சொல்லும்போது நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. அது சவுண்டு கொடுக்கறத வச்சு பாம்பு பிடிச்சிக்குது. அந்த மாதிரி தேவையில்லாமல் அதிகமாக பேசினா தவக்கலை மாதிரி பேசுகிறான் அப்படின்வாங்க. ஏன்னா அதிகமாக பேசுகிறவங்க சிக்கலில் மாட்டிக்குவான்றதை சொல்கிறதுக்கு தான். அண்ணா ரொம்ப நன்றி, நான் அருமையாக சொன்னீங்கண்ணே. வாழ்த்துக்கள் கோவாலு.